Hi guys, welcome to the channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ உங்க ரிலேஷன்ஷிப்போட பாஸ்ட், ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர்னு நம்ம பார்த்துடலாம், குயிக்காக பார்த்துடலாம். ஸோ நான் கார்டை ஷஃபிள் பண்றேன், கார்டோட கனெக்ட் ஆகிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்க ரிலேஷன்ஷிப்போட பாஸ்ட்டுக்கு நான் ஒரு கார்டு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ உங்க பர்சனை நினைச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ரெசென்ட் என்ன ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, ஸோ என்னோட வியூவர்ஸோட பாஸ்ட், ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர் ஸோ மூணு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாஸ்ட்ல உங்க ரிலேஷன்ஷிப், ஓகே, வெட்டிங் கார்டு வந்திருக்கு. வெட்டிங்னால உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்குங்கிற மாதிரி எனக்கு தெரியுது உங்க பாஸ்ட்ல. இப்ப நீங்க பிரேக்கப்ல இருந்திருக்கலாம். ஒருத்தர் லாங் டேர்ம், மேபி நீங்க லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைச்சிருந்திருக்கலாம். அது உங்க பார்ட்னர் வந்து கொடுக்காம, ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாம, லாங் டேர்ம் கமிட்மெண்ட் கொடுக்காம இருந்திருக்கலாம். அதனாலேயே உங்களுக்கு ஆர்கியூமெண்ட்ஸ், ஃபைட்ஸ் வந்திருக்கும். அதனாலேயே உங்களுக்கு பிரேக்கப்பும் ஆகியிருக்கும். உங்க பார்ட்னருக்கு உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு சீரியஸ்னஸ் இல்லாம ரொம்ப பிளேஃபுல்லா இருந்திருப்பாங்க. லாங் டேர்மா போகலான்னு சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க வேர்ட்ஸ் ஒன்னா இருந்திருக்கும், ஆக்ஷன் வேற மாதிரி இருந்திருக்கும். அவங்க சொன்ன வார்த்தைகளுக்கும் ஆக்ஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும். இதுவே உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்திருக்கும். நீங்க எங்க ஸ்டாண்ட் பண்றீங்கன்னே தெரியாத மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வந்திருக்கும். இதனால நீங்க உங்க பார்ட்னர்ட்ட ஆர்கியூ பண்ணியிருந்திருப்பீங்க. ரெண்டு பேருக்கும் வெரி ரீசன்ட்லி ஒரு ஃபைட் வந்திருக்கு. பட் உங்க லவ்ல நிறைய லவ் இருக்கு, உங்க ரிலேஷன்ஷிப்ல லவ் இருக்கு, கேர் இருக்கு, ரெண்டு பேருமே ட்ரூத்ஃபுல்லா இருக்கீங்க, லாயலிட்டி இருக்கு, ஒன்னா சேர்ந்து க்ரோ ஆகணும்னு நினைக்கிறீங்க. பட் நீங்க எதிர்பார்க்கறது ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட், ஒரு லீகல் ரிலேஷன்ஷிப், ஒரு வெட்டிங். ஸோ அது வேணும்னு எதிர்பார்க்கிறீங்க உங்க பார்ட்னர்கிட்ட இருந்து. இது உங்களோட பாஸ்ட். ஓகே, பாஸ்ட்ல உங்க ரிலேஷன்ஷிப்போட எனர்ஜி இது. ஸோ ப்ரெசென்ட்ல கம்யூனிகேஷன் இருக்கு. எஸ், பிரேக்கப் ஆகியிருக்கலாம், நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க, ரெண்டு பேருமே சைலண்டா இருக்கீங்க, ஈகோ தெரியுது. ஸோ கம்யூனிகேஷன் வேணும் உங்க பார்ட்னர் கூட. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும். நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கு. நீங்களா ஒண்ணு கூட கற்பனை பண்ணலாம், உங்க பார்ட்னர் ஏதாவது ஒரு அவங்க நினைச்சது வேறையா இருக்கும். அது உங்ககிட்ட அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அது புரியாம கூட இருந்திருந்திருக்கலாம். ஆர் நீங்க அவங்க பேச வந்திருப்பாங்க, நீங்க கேட்க ரெடி இல்லாம இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜில இருக்கீங்க. நீ எதுவும் பேச வேண்டாம், நான் எதுவும் கேட்கறதுக்குலாம் ரெடியா இல்லை, எனக்கு உன்னை பத்தி தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. பட் உங்க பார்ட்னர் மனசுல நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு, அவங்க நிறைய இமோஷன்ஸ் இருக்கு அவங்க மனசுல. ஸோ இது நீங்க ப்ராப்பரா உட்காந்து பேசினா மட்டும்தான், உங்களுக்கு ஒரு கிளியர் கம்யூனிகேஷன் இருந்தா மட்டும்தான் உங்க ரிலேஷன்ஷிப்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இது ஒரு கிளியர் செட் பண்ண மாதிரி தெரியுது. உங்க பார்ட்னர் உங்க பக்கத்துலயே வர்றதுக்கே பயப்படுற மாதிரி இருக்கு. வந்தா இன்னும் பிரச்சனை பெருசாகும் தான் அவங்க பயப்படுறாங்க. ஸோ அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது ஒரு கிளியர் கம்யூனிகேஷன். அதுக்கு நீங்க கோஆப்ரேட் பண்ணுங்க. ரெண்டு பேரும் உட்காந்து கிளியரா கம்யூனிகேட் பண்ணுங்க. ஸோ இந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி சரி பண்ணலாம்னு யோசிங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்றதுக்கு பாருங்க. ஓகே, ஸோ உங்க ஃபியூச்சர் அக்செப்டன்ஸ். உங்க ரிலேஷன்ஷிப் சக்சஸ்ஃபுல்லா போகணும், ரொம்ப ஹாப்பியா போகணும் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற ஃபிளாஸை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும், உங்ககிட்ட இருக்கிற ஃபிளாஸை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். எந்த தப்புமே இல்லாம எல்லாமே பெர்ஃபெக்டா எந்த ஒரு கப்பலுமே இருக்க மாட்டாங்க. ஸோ உங்க பார்ட்னர் எப்படியாவது அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்கலையா, நீங்க கிளியரா உட்காந்து சொல்லிடுங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுங்க. அதே மாதிரி அவங்க சொல்றதையும் நீங்களும் கேளுங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிறத கேளுங்க, அதை நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்க பாருங்க. எஃபர்ட்ஸ் நிறைய, நீங்க இந்த போற எஃபர்ட் வந்து உங்களுக்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகா கிளியர் பண்ணிடும். ஒரு கம்யூனிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு அவங்க உங்ககிட்ட வந்தாங்கன்னா அவங்களே நீங்க கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கோங்க. 100% உங்களால இந்த ரிலேஷன்ஷிப்பை அழகா எடுத்துட்டு போக முடியும்.
100% நீங்க கொடுங்க. ஸோ அதுதான் உங்க ஃபியூச்சர். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா, உங்க லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப ரொம்ப ஜாலியா நீங்க என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு லைஃப் அமையும். ஒரு ஒரு சோல் கனெக்டட் ஒரு பார்ட்னர் உங்களுக்கு கிடைப்பாங்க. அதுக்கு நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். எல்லாமே நான் சொல்றதான் கேட்பேன், நீங்களும் சொல்ல முடியாது, உங்க பார்ட்னரும் சொல்லக்கூடாது. 2 பேரும் விட்டு கொடுத்து உங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. உங்க ஃபியூச்சர் ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கும் உங்க ரிலேஷன்ஷிப்ல. ஸோ இதுதான் இன்னைக்கு நமக்கான மெசேஜ்.